ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம். அதிலே 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, முற்காலத்திலே தேவனை அறியாத காலத்திலே, அல்லது இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே, அல்லது ரட்சிக்கப்படாத காலத்திலே, ரட்சிக்கப்படுவதற்கு முன் வாழ்ந்த காலத்திலே நாம் அந்தகாரமாய் இருந்தோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷம் நமக்கு வந்த பொழுது நாம் அந்த சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்ற பிரகாரம் சிந்தித்து அதற்கு ஏற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ளுங்கள், பழைய காரியங்களை நீங்கள் விலக்கி விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவரிடத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த யோவான் சுவிசேஷத்திலே ஆரம்ப வசனங்களிலே அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி ஒரு நாளிலே நமக்குள்ளே வந்ததினாலே அந்தகாரமாய் இருந்த நாம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம் என்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவினாலே பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இருளே இல்லாத பிரகாசமான ஒரு ஒளியாய் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் நம்மை பிரகாசிப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பிரகாசிப்பிக்கப்பட்ட நாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இருளின் பிள்ளைகளாய் இல்லாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்நாட்களிலே, முந்தின காலங்களிலே நாம் இருளின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகளினுடைய கிரியைகள் நம்மிடத்திலே இருந்திருக்கலாம், இருளின் கிரியைகள் நம்மிடத்திலே இருந்திருக்கலாம். இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்தபடியினாலே வெளிச்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பொதுவாக நாம் பார்க்கிற, இந்த உலகத்திலே பார்க்கிற ஒரு காரியம், குற்றங்கள் அதிகமாய் நடக்கிற நேரம் இருள், இரவு நேரங்கள். இரவு நேரங்களில் தான் குற்றம் அதிகமாய் நடக்கிறது. அதனால்தான் காவல்துறையினர் அந்த நேரங்களிலே அவர்கள் ரோந்து சுற்றி வருவதும், வாகனங்களை சோதனை செய்வதும், இப்படியாய் அவர்கள் அந்த நேரங்களிலே, அந்த காலகட்டத்திலே, அந்த இரவு நேரத்திலே அவர்கள் அலர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அப்போந்தான் நடமாடுவாங்க, அந்த குற்றவாளிகள் அப்போந்தான் நடமாடுவாங்க. அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அப்படி உள்ள மனநிலையிலே அதை தேடிக்கொண்டு இருப்பார்கள். அநேக காரியங்கள் பிடிபடுகிறது அந்த இரவு நேரத்தில் தான். அப்போ இரவு நேரத்தில் தான் அந்த போதைப் பொருட்கள் விற்கிறது, மற்ற சட்டத்துக்கு விரோதமான தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட காரியங்கள் அத்தனையும் செய்கிறதற்கு ஆலோசனை செய்வதும், அதை செய்வதும் எல்லாம் அந்த இரவு நேரத்தில். இருளின் ஆதிக்கம், நிழல் உலகம் என்று சொல்ல நாம் அறிந்திருக்கிறோம். நிழல் உலகம் என்று சொல்வார்கள், நிழல் உலக தாதா என்று சொல்வார்கள். எல்லாமே மாபியா கேங், இவைகள் எல்லாமே இரவு நேரங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
பிசாசு இரவு நேரத்திலே அதிகமாய் செயல்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசினுடைய கிரியைகள் அதிகமாய் இரவு நேரங்களிலே காணப்படும் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் என்பது சமூகத்தாலும் அரசாங்கத்தாலும் தேவனாலும் அது வெறுக்கப்படுகிற காரியங்கள், அங்கீகரிக்கப்படாத காரியங்கள். அந்த காரியங்கள் இரவு நேரத்திலே இருளிலே நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்க. இருளின் மக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவ்விதமான காரியங்களிலே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்டதாக இருக்கும். அதான் இருளின் கிரியைகள். ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள் எல்லாம் இருளின் கிரியைகள். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் இருளின் கிரியைகள். ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்தின் கிரியைகள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. நம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒளியாகிய அவர் இந்த பூமியிலே வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மறைவான காரியங்களை செய்ய நினைக்கிறவர்கள், ஒரு குற்றமான காரியங்கள், குற்றங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்ய நினைக்கிறவர்கள் பெரும்பாலும் வெளிச்சத்தில் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அந்தரங்கத்திலே இருட்டிலே செய்வார்கள். அப்போ அதனால அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் இருளை அதிகமாய் நேசிக்கிறார்கள், அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இருளின் கிரியைகளை செய்யாதபடி நம்மை பிரித்தெடுத்து, வேறு பிரித்து எடுத்து ஒளியின் பிள்ளைகளாய் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார். ஆகையினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஒருவேளை அவர்களும் ஒரு சிலர் நமக்கு நண்பர்களாக கூட இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவர்களோடு பழகி நாமும் அதை போல போய்விடக்கூடாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் தெளிந்தவராய், விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அலர்ட்டாக இருக்கணும். விழிப்பு, அவேர்னஸ் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. 5வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். ஆகையினாலே இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் அதிலிருந்து வெளியே வந்த பிறகு அதை திரும்பி பார்க்கக்கூடாது. 6வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். அதை குறித்து ஒரு மாதிரி நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் அதிலே மறுபடி சிக்கிக் கொள்ளாதபடி, நாம் விட்டு வந்த காரியங்களிலே மறுபடியும் சிக்கிக் கொள்ளாதபடி, நாம் விட்டு வந்த காரியங்களை நோக்கி நாம் மறுபடியும் திரும்பாதபடி அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த கிரியைகள் முற்றிலும் விட்டுவிட்ட காரியங்கள் விட்டுவிட்டதாகவே இருக்க வேண்டும். அந்த காரியங்களை நாம் திரும்பி நோக்கி பார்க்கக்கூடாது. லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்னிட்டு பார்க்க நமக்கு அனுமதி இல்லை. பின்னாலே பார்க்காதீர்கள், அந்த காரியங்களை நினைக்காதீர்கள். அது சிந்தனையிலே வராதபடி விரட்டி விடுங்கள். அது சில வேளைகளிலே நம்முடைய சிந்தனை மண்டலங்களிலே வரும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விரட்டி விடுங்க. இருளின் கிரியைகளை முற்றிலுமாய் நம்மை விட்டு சிந்தனை மண்டலங்களில் இருந்து, மனதில் இருந்து முழுவதுமாய் எடுத்து போட வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார்.
அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். புதிதாய் பிறந்த மனிதர்களைப் போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 35-36 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்திலே ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் வெளிச்சமாயிருந்தால், முழுவதும் வெளிச்சமாயிருந்தால். தேவனை குறித்து நம்ம பார்த்தோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இருளே இல்லை, இருளினுடைய அந்த நிழலே இல்லை, முழுவதும் வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொல்லி, அதே போல நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சரீரத்தில் ஒரு பகுதியில் கூட நமக்கு இருள் காணப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. சரீரம் என்று சொல்லும் பொழுது சரீரத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய சுவாப குணங்கள், பல சைடுகள், பல பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய சுவாபத்திலே பல டைமென்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறது, பல பரிமாணங்கள். ஒவ்வொரு விதத்திலே, ஒவ்வொரு சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொரு விதமாய் நடந்து கொள்ளுகிறோம். சில பேர் வெளியிலே நல்ல குணசாலிகளாய், நல்ல பண்பட்ட மனிதர்களாய், எல்லாருக்கும் நல்லவர்களாய், அவ்வளவு நல்ல சாஃப்ட் நேச்சரா, நல்ல ஒரு இணக்கமான மனிதர்களாய், அன்பானவர்களாய், அப்படி ஜனங்களோடு பழகுவதிலே அவர்கள் ஒரு நல்ல சிறந்த மனிதர்களாய் காணப்படுவார்கள் சமூக வாழ்க்கையிலே. ஆனால் சொந்த குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே அவர்கள் கடினமான மனிதராய், கரடுமுரடான மனிதராய், கோபம் உள்ளவராய், எரிச்சல் உள்ளவராய் சில வேளைகளிலே அவர்கள் காணப்படுவார்கள். அப்ப இந்த பகுதியிலே அவர்களுக்கு இருள் இருக்கிறது, அந்த பகுதி வெளிச்சமாய் இருக்கிறது. சில வேளைகளிலே அவர்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே மிகுந்த நற்பெயர் உண்டாயிருக்கும். அவரை போல ஒரு மனுஷன் கிடையாது என்று சொல்கிற அளவிற்கு அவர் தலை சிறந்த மனிதராய் அந்த இடத்தில் விளங்குவார். சக ஊழியர்களோடு பழகுவதிலோ, மேலதிகாரிகளோடு பழகுவதிலோ, தனக்கு கீழே உள்ள வேலையாட்களை அவர்கள் நடத்துகிற முறை, இப்படி எதிலுமே அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அழகாக ஒரு மனுஷனாக அவர் காணப்படுவார். ஆனால் வீட்டிற்குள்ளே அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேர் குடும்பத்துக்குள்ளே அவர்கள் மிகுந்த நல்லவர்களாய் காணப்படுவோம். மனைவி பிள்ளைகளுக்கு அவரை போல ஒரு தங்கமான மனுஷன் கிடையாது என்று சொல்கிறது போல அவர் மிகுந்த ஒரு சாந்த குணம் உள்ளவராய், அன்புள்ளவராய், பாசம் உள்ளவராய், பொறுப்புள்ளவராய் காணப்படுவார். ஆனால் வெளியில் அவருக்கு முழுவதும் கெட்ட பேர். மற்றவர்கள் அவரை குறித்து ஏதேதோ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருக்கும். அவர் செய்கிற காரியங்கள் சரியில்லை, உண்மையில்லாத மனிதர், அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கும். பண விஷயத்தில் ஃப்ராடு, பித்தலாட்டம், இப்படி நிறைய காரியங்கள், உலக காரியங்களிலே அவர் ஒரு மோசமான மனிதராய் இருப்பார். அப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே பல பகுதிகள் இருக்கிறது, பல பரிமாணங்கள் இருக்கிறது. இதில் எல்லா விதத்திலும், அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த முழுவதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். நம்மை ஒரு முறை நம்மை பிரகாசிப்பித்தார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நமக்குள்ளே வந்து பிரகாசிப்பித்தார், நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், வெளிச்சத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் இருளாகாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும்.
அதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். நாம் முதலிலே பார்த்தபடி ஒரு நிர்விசாரமாய் இல்லாதபடி, அதை குறித்து அசிரத்தையாய் அல்லது நிர்விசாரமாய் இராதபடி, அதில் ஒரு கவனம் உள்ளவர்களாய், ஒரு அவேர்னஸ் உள்ளவர்களாய், தெளிந்தவர்களாய் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் நாம் இடம் கொடுக்கும் பொழுது சில காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அது வந்து பெரிதாகிக் கொண்டே இருக்கும். ஒரு சின்ன சண்டை, ஒரு கருத்து வேறுபாடு, அது தொடர்ந்து அதை சரி செய்யாமல் போனால் அது அதற்குள்ளே இருந்து அது ஒரு பெரிய சண்டையாய் பிரிவினை அளவிற்கு வந்து விடுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவ்வப்போது அவைகளை சரி செய்ய வேண்டும். நமக்குள்ளே வருகிற இருள், நம்முடைய சுவாபங்களுக்குள்ளே வருகிற இருள், எந்த பகுதியிலே அந்த இருள் வருகிறதோ அந்த வெளிச்சம் குன்றி போகிறது. இருள் என்று சொல்வதை விட அந்த வெளிச்சம் குறைந்து போகிறதோ அந்த பகுதியிலே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதற்கு கவனம் செலுத்தி விழிப்புணர்வு உள்ளவர்களாய் அந்த இடத்தை நாம் சீர்படுத்தி அந்த இடத்திலே வெளிச்சம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். இருளடைந்த பகுதிகளாய் சில இடத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமல்லாத அநேக காரியங்கள் நமக்குள்ளே உருவாகிவிடும். ஆண்டவர் வெறுக்கிற நிறைய காரியங்கள் அதிலே வந்துவிடும். அப்போ இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 35வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ ஏற்கனவே வெளிச்சம் கொடுத்திருக்கிறார், அந்த வெளிச்சம் இருளாகாதபடி, இருளடைந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. சில வீடுகளிலே இருள் சூழ்ந்திருக்கும், சில வீடுகளிலே வெளிச்சம் இருக்காது, இருண்ட வீடுகளாயிருக்கும். சில வீடுகள் பிரகாசமாய் வெளிச்சமாயிருக்கும். வெளிச்சமாய் இருக்கிற வீட்டிலே குறைவுகள் இருந்தால் உடனே தெரியும். குப்பை இருந்தால் தெரியும், ஒட்டரை இருந்தால் தெரியும். நம்ம பார்த்த பார்வையில் இந்த வீடு நீட்டாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இருளாக இருக்கிற வீட்டில் அது சுத்தமாக இருந்தாலும் தெரியாது, அது சுத்தமாக இல்லாதிருந்தாலும் தெரியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. வெளிச்சம் அதை காட்டி கொடுக்கும், குறைவுகளை காட்டி கொடுக்கும். ஆகையினாலே நாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருள் சூழ ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வெளிச்சம் குறையும் பொழுது நமக்குள்ளே சாத்தானுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும். அவன் விதைகளை விதைக்க ஆரம்பிப்பான். ஆண்டவருடைய கிரியைகள், ஒளியின் கிரியைகள், வெளிச்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலே குறைய ஆரம்பிக்கும். நற்கிரியைகள் குறைய ஆரம்பிக்கும். நற்கிரியைகளை செய்யும்படியாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள், வெளிச்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலே பெருகி கொண்டிருக்கும். சுவாப குணங்கள் கீழே போயிடும், சுவாப குணங்கள் இல்லாமல் போய்விடும், ஒடுக்கப்பட்டுவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், அந்த காரியங்கள் எழும்பாதபடி, பழைய சுவாப குணங்கள் எனக்குள் எழும்பாதபடி நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த காரியங்களிலே அதை குறித்து ஒரு எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை அறியாமல் இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்துவிடும். ஒரே இடியாக அந்த ஒளி முழுவதுமாய் இருளாக மாறினால் நமக்கு தெரிந்துடும். ஆனால் அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நாம் அதை அறியாமல் போய்விடுவோம். ஒரு பகுதியில் அந்த ஒளி குறையும் பொழுது நாம் அறியாமல் போய்விடுவோம். மொத்த வெளிச்சமும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நாம் அறியாமல் போய்விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாய் அது குறைந்து 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 கடைசியில் தான் நமக்கு இருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இப்படித்தான் பின்மாற்ற ஜீவியம் என்று சொல்லுவார்கள். இந்த பின்மாற்ற ஜீவியம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும். சடுதியாய் அவன் விழுந்து விடுகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாய், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அவனுக்கே தெரியாது நாம் விழுகிறோம் என்பது, அவனுக்கு தெரியாது. நாம் கிருபையை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது அந்த மனுஷனுக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது, அதை உணரவே முடியாது. ஆனால் கிருபையை இழந்து கொண்டே இருப்பான். கீழே 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 வந்து கொண்டே அவன் முதல்ல இருந்த நிலைமை, மேலான நிலைமையில் ஆண்டவர் வைத்திருப்பார்.
அதிலிருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த கிருபை இழந்து கொண்டே போவோம். ஆவிக்குரிய ஜீவியம் கீழே போய்கொண்டே இருக்கும். ஒரு காலத்திலே பிரகாசித்தவர்கள், எழும்பி பிரகாசித்தவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் அட்ரஸ் இல்லாமல் கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்க மாட்டார்கள், கட்டிலின் கீழே வைக்க மாட்டார்கள், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் வெளிச்சமாய் இருக்கும்படியாய் அது ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே மலைமேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது என்று தேவன் சொன்னார். அப்படி ஒரு உயர்ந்த நிலையிலே மேலே வைத்து எல்லாருக்கும் பிரகாசமாய் இருந்த ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் இன்றைக்கு அவர்கள் மரக்காலின் கீழும் கட்டிலின் கீழும் மறைக்கப்பட்டு அவருடைய ஒளியின் கிரியைகள் போய் இருளின் கிரியைகள் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் இருளின் பிள்ளைகளாய் அவர்கள் மறுபடி மாறிவிட்டதை ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் ஆண்டவர் காட்டுகிறார். நாமுக்கும் அவ்விதமான சூழ்நிலை வருவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போகலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே நிற்கிறோம். அதை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை காத்து கொள்ள வேண்டும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நம்முடைய வெளிச்சம் பழைய வெளிச்சம் இருக்கிறதா? நாம் ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசம் இருக்கிறதா? நாம் ஆரம்பத்திலே ஆண்டவர் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? ஆதியிலே நாம் செய்த ஜெபம் இப்பொழுது செய்கிறோமா? அந்த பிரதிஷ்டைகளிலே நாம் நிலை நிற்கிறோமா என்பதை அவ்வப்போது ஆராய்ந்து அறிந்து நம்மை சரிப்படுத்தி கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான இருள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை ஏனோ தானோ என்று சொல்லி அதை ஒரு அற்பமாய் நினைத்து அதை குறித்து ஒரு நிர்விசாரமாய் இருக்கும் பொழுதுதான் இவ்விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நிலையிலேயே அதை சரி செய்தோமானால், சீர்படுத்துவோமானால், ஆண்டவர் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியினாலே, பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலே நாம் எழும்பி மறுபடி பிரகாசிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மங்கி எரியும் திரியை அணையாதவர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். மங்கி எரியும் திரியை திரி மங்கி கொண்டிருக்கிறது. பிரகாசமாய் எரிந்த அந்த விளக்கு இப்பொழுது மங்கி அணைவது போல் இருக்கிறது என்றால் அதை மங்கி எரியும் திரியை அணையாதவர், அணைக்க மாட்டார். அவர் அதை தூண்டி இன்னும் பிரகாசமாய் எரிவதற்கு அவர் செய்வாரே தவிர அதை அணைத்து போட மாட்டார். ஆகையினாலே அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறபடியினாலே நீங்கள் ஒருவேளை அந்த ஒளியின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே குறைந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்வீர்களானால் தேவ சமூகத்திலே திரும்பி வாருங்கள். தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன் என்பதை, உங்களுடைய நிலைமைகளை அப்படியே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நம்மை ஆராய்ந்து நிதானித்தால், நம்மை ஆராய்ந்து நம்ம நிதானித்து கொண்டே இருந்தால் நியாய தீர்ப்புக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆராய்ந்து நிதானித்து தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு ஜெபித்து அந்த காரியங்களை சரி செய்து கொண்டிருந்தால் இந்த நிலைமை வராது. அதை ஆரம்பத்திலே கவனியாமல் விட்டுவிடுகிறதுனாலே அது படிப்படியாய் அந்த வெளிச்சம் குறைந்து ஒரு காலகட்டத்திலே முழுவதும் இருள் ஆக்கிரமித்து விடுகிறது. இருள் என்று சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு மிக குறைந்த ஒளி என்று. மிக குறைந்த ஒளி, அதற்கு பேர் தான் இருள். அப்போ ஒளி குறைந்து கொண்டே இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது முழுவதும் முழுவதுமான ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ ஒளி கூட ஆரம்பிக்கும் பொழுது இருள் தன்னால் போய்விடும். இருள் என்பது ஒன்றுமில்லை, ஒளி இல்லாதது இருள், அவ்வளோதான். மிக குறைந்த ஒளி தான் இருள். அந்த குறைவதற்கு முன்பாக அந்த ஒளியை நாம் பிரகாசிப்பிக்க பண்ணினால் இருள் அகன்றுவிடும். அப்போ அந்த இருள் நமக்குள்ளே வராதபடி அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் பார்க்கிறோம், சில வீடுகளிலே எலிகள் பயங்கரமாய் தொல்லையாய், லைட்டை அணைச்ச அந்த இருள் வந்த பிறகுதான் அதனுடைய அட்டகாசங்கள் கூடும். தைரியமாய் நடமாட ஆரம்பிக்கும்.
உணவுப் பொருள்களை எடுப்பதற்கோ அதற்கு இதுக்கு அங்கேயும் இங்கேயும் உருட்ட ஆரம்பிக்கும். அந்த இருள் வெளிச்சம் பளீர்னு பிரகாசமாக இருக்கும்போது அது வெளிப்படுவதற்கு யோசிக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கே அத்தனை இடத்திலும் ஒரு தேவையில்லாத காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அத்தனையும் அந்த இருளிலே நடக்கும். தங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் இருளை பார்க்கிலும் வெளிச்சத்தை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள் என்று இயேசு சொன்னார். தங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி அவர்கள் வெளிச்சத்தினிடத்திலே வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி வெளிச்சத்தில் வந்தால் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். அவர்கள் செய்கிற காரியங்கள் சரியில்லை, அதனால இருளிலே செய்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தில் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எல்லாருக்கும் முன்னால் செய்ய முடியாது, அதை மறைவாய் செய்ய வேண்டிய காரியங்கள். அதனால தான் அந்த இருளுக்கு அவர்கள் அதிகமாக இடம் கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை இருள் மூடும் பொழுது அவன் முழுவதும் நரக ஆக்கினைக்கு நேராய் கடந்து செல்லுகிறான். பிசாசு அவனை முழுவதுமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். வெளிச்சத்திற்குள்ளே பிசாசு வரமாட்டான். வெளிச்சத்திற்குள்ளே பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும். வெளிச்சத்தை பார்த்தா பிசாசு ஓடிடும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் உள்ள இன்டர்ஃபர் பண்ண முடியாது, உள்ள நுழைய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ ஆரம்பிக்கும் பொழுது தான் அவனுடைய கிரியைகள் ஆரம்பிக்கிறது. அதனால அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள், ஆனால் அவன் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் உரியவன். அவன் அந்த இருளில் தான் இருப்பான். நீங்கள் இருளுக்கு போனால் தான் அவன் உங்களை அதிகமாய் ஆக்கிரமிப்பான், உங்களை டாமினேட் பண்ணுவான், ஆளுகை செய்வான். இந்த வெளிச்சத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் உங்களிடத்தில் வரமாட்டான். ஆகையினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா ஆண்டவருடைய பார்வையிலே இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் கண்களுக்கு முன்பாய் நாம் வாழும் பொழுது, ஆண்டவருடைய பார்வையிலே வாழும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால அதில் கவனமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த வேளையிலே. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வந்த பாதைகள், ஆண்டவரே, அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நீர் வெளிச்சமாயிருந்து மறுபடியும் அவர்களை பிரகாசிப்பீராக. விழுந்து போனவர்கள், ஆண்டவரே, ஒரு காலத்தில் எழும்பி பிரகாசித்தவர்கள் மறுபடி அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக, உயர்த்துவீராக, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரியான பாதையிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்லும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற அவர்களுடைய ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வரும்படியா அவர்களை நீர் பிரகாசிப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை சந்திப்பீராக ஆண்டவரே, பிரகாசிப்பீராக. அவர்களுக்கு உதவி செய்து பலப்படுத்தி அவர்களை மறுபடி தூக்கி எடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.